ஆதிசங்கர மகான் ஏழை பெண்மணிக்காக திருமகளை வேண்டி பொன்மழை பெய்யச் செய்தது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதுபோலவே ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகரும் ஏழை ஒருவனுக்காக பொன்மகளை வேண்டி தங்கமழை பெய்யச் செய்தார். திருமணத்திற்கு பொருள் பற்றாக்குறையால் பலரிடம் யாசித்த இளைஞனை சிலர் நிகமாந்த மகாதேசிகரிடம் அனுப்பினார்கள். எம்பிரான் திருவடியன்றி வேறெதிலும் பற்றற்ற அவர் தன்னை நாடி வந்த இளைஞனின் நிலை கண்டு வருந்தினார். அதனால் பூமகளை வேண்டி துதி ஒன்றை பாடினார். ஸ்ரீ துதி என்ற அந்த ஸ்லோகத்தை பாடி முடித்ததும் கனகமழை பொழிந்தது. அதில் 21வது துதி மிக சிறப்பானது. அதை மட்டும் சொன்னாலே போதும், பணக்கஷ்டங்கள் தீரும், தடைபட்ட சுபகாரிய தேவைகள் சுலபமாக கைகூடும் என்பது உறுதி. இதோ அந்த ஸ்லோகம். வாத்சல்ய திக்தை அம்பஸ்னிக்தேர் அம்ருத லஹரி லப்த சப்ரஸ்மச்சரியை அங்கர் மே தாபத்ரய விரசிதே காட தப்தம் நம் மாம் ஆகிஞ்சனிய பிளபிதம் அங்கை ராத்திரி ஏதா கடாக்ஷே. இதோ உங்களுக்காக இன்னொரு முறை. சானுபிரச பிரகடித தயை சாந்திர வாத்சல்ய திக்தை அம்பஸ்னிக்தேர் அம்ருத லஹரி லப்த சப்ரஸ்மச்சரியை அங்கர் மே தாபத்ரய விரசிதே காட தப்தம் நம் மாம் ஆகிஞ்சனிய பிளபிதம் அங்கை ராத்திரி ஏதா கடாக்ஷே. மகாலட்சுமி அன்னையே, அன்பை பொழிபவளே, பக்தர்தம் துணையாய் எப்போதும் இருப்பவளே, உனது அருள் அமுதம் போல் குளிர்ச்சியானது. தூய்மையான அருளை தருபவளே, கடுமையான வெயிலில் நடப்பவன் தாகத்தால் தவிப்பது போல் பொருளின்றி வாடும் என்னை உன் கடைக்கண் பார்வையால் கனநேரமாவது பார்த்து குளிர்விப்பாய் தாயே என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். துதியை சொல்லுங்கள், அன்னை உங்களை செல்வ செழிப்புடன் வாழ வைப்பாள்.